கோபி மற்றும் ரூபன் ஆகியோர் துடுப்படுத்தி ஆடுவதற்காக களத்தில் பந்து வீசுவதற்காக பாரண்டோர் அணியிலிருந்து சஜீவன் பந்து வீச தயாராகிக் கொண்டிருக்கிறார். ஆடித்தாடப்பட்ட பந்து பிடியெடுப்பா, அது 6 ஓட்டங்களாக அங்கே எண்ணிக்கை உயர்கிறது. ஆமாம், முதலாவது பந்தில் அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. ஆமாம், அடித்தாடப்பட்ட பந்து அடிக்க முற்பட்ட போதும் எந்தவித ஓட்டங்களும் பெறப்படவில்லை. ஓட்டங்களின் மொத்த எண்ணிக்கை 8ஆக உயர்வாகின்றது. அடித்தாடப்பட்ட பந்து 1 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது முதலாவது ஓவரில் 9 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. இதோ இரண்டாவது ஓவர்கள் வீச தயாராகிக் கொண்டிருக்கின்றார் விதுசன். ஆமாம், அடித்தாடப்பட்ட பந்து 1 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. முதலாவது பந்தில் அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 10. ஆமாம், இரண்டாவது பந்தில் 1 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 11. ஆமாம், அடித்தாடப்பட்ட பந்து 4 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. அணித்தலைவரனை உடனடியாக அன்பாக இங்கே மேடைக்கு முன்னால் அழைக்கின்றோம். அடித்தாடப்பட்ட பந்து பிடியெடுக்கும் வாய்ப்பு. ஆமாம், அங்கு பிடியெடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது விக்கெட் தோப்போன் அணியினுடைய விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அடுத்த போட்டியாக இப்பொழுது 2வது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. சிறப்பான ஒரு பிடியெடுப்பு. அடித்து ஆடப்பட்ட பந்து 1 ஓட்டங்களை மட்டுமே பெறக்கூடியமாக இருந்தது. அவர்கள் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு அகல பந்தாக நடுவர் அவர்களால் தீர்மானிக்கப்பட்டு சமைக்க கொடுக்கப்படுகின்றது. மிகவும் அழகான ஒரு ஆட்டமிழப்பொன்று இங்கே மைதானத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆமாம், பிடியெடுக்கும் வாய்ப்பு. ஆமாம், மிகவும் சிறப்பான பிடியெடுப்பு. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 20. 4வது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது.
மிகவும் சிறந்த ஒரு 6 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் டோட்மூண்ட் அணியினர். இறுதி ஓவர்களாக கதீர் அவர்களின் சிறப்பான பந்து வீச்சு, சிறந்த பந்து வீச்சு, ஓட்டங்களை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். ஆமாம், 4 ஓட்டங்கள் பெற முற்பட்ட பொழுதும் சிறப்பான காலக்கெடுப்பின் மூலம் 3 ஓட்டங்களை சேமித்திருக்கிறார்கள் பாண்டோஸ் அணியினர். ஆமாம், சிறந்த பந்து வீச்சு. அங்கு நடுவரிடம் இறுதி பந்து வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆமாம், அடுத்த பந்து ஆட்டம் விளக்கும் மிகவும் ஒரு சிறந்த ஒரு ஆட்டமைப்பாக இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது மைதானத்திலே. சீதப்பா அவர்கள் மிகவும் எமோஷனாகி அணியினுடைய வீரர்களுக்கு உற்சாகம் வழங்கிக் கொண்டிருக்கிறார். ஆமாம், முதலாவது பந்து எந்தவித ஓட்டங்களும் தராமல் இரண்டாவது பந்து வீசப்பட்டிருக்கிறது. எந்தவித ஓட்டங்களும் பெறப்படவில்லை. இங்கே அடித்தாடப்பட்ட பந்து மேல்முறை ஓட்டம் லெக் பை முறை மூலம் பெறப்பட்டிருக்கிறது. இன்னும் 31 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது அணிக்காக. ஆமாம், சிறப்பாக வீசப்பட்ட பந்து எந்தவித ஓட்டங்களும் பெறாமல் அங்கு ஆட்டமிழக்கும் முறை கேட்கப்பட்டது. எந்தவித விக்கெட் இழப்புமின்றி 3 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். ஆமாம், அங்கு உதவியாக ஓட்டங்கள் பெற 4 ஓட்டங்கள் உதவியாக பெறப்பட்டிருக்கிறது. அணியின் ஓட்ட எண்ணிக்கை ஓட்டமாக 7ஆக இருக்கிறது. ஆமாம், அடித்தாளப்பட்ட பந்து குடியெடுக்கும் வாய்ப்பு. ஆமாம், அங்கு குடியெடுக்கப்படுகின்றது. ஆட்டமிழப்பு, முதலாவது விக்கெட். ஆமாம், சிறப்பாக ஓட்சாயத்தில் அடித்து ஆடப்பட்டது முதலாவது ஓட்டம். ஆமாம், இது இரண்டாவது ஓட்டமும் பெறப்பட்டிருக்கிறது. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 9. மேலும் ஒரு ஓட்டம். குரூப்பை பி குரூப்பை தயவு செய்து அறிவிப்பு நிலையத்துக்கு அழைக்கின்றோம். இதை புகைப்படமாக்குவதற்காக சிறப்பாக அடிக்காரப்பட்ட வெப்சைட் மூலம் ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. ஒரு ஓட்டங்கள் அடிக்காரப்பட்ட பந்து எந்தவித ஓட்டங்களும் பெறாமல் மீண்டும் ஒரு ஆட்டம் இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஆமாம், மேலும் ஒரு ஓட்டம். அணியினுடைய 13 ஓட்டங்கள், இன்னும் 20 ஓட்டங்கள் தேவைப்படப்பட்டது. ஒரு பந்து மீதமிருக்கின்றது. இதோ இறுதி பந்து. ஆமாம், மிகவும் அருமையாக அடிக்காதப்பட்ட பந்து. 6 ஓட்டங்கள். சிறப்பான ஒரு புதுப்படுத்த ஆட்டம். அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை இமாலயா வேகத்தில் உயர்ந்து கொண்டு செல்கின்றது. ஆமாம், அங்கு அடித்தாடப்பட்ட பந்து எந்தவித ஓட்டங்கள் பெறவில்லை.
இன்னும் 13 ஓட்டங்கள் பெற வேண்டியிருக்கிறது. ஆமா, மிகவும் அருமையாக அடித்தாடப்பட்ட பந்து 6 ஓட்டங்கள் இருக்கிறது. மிகவும் மிகவும் அருமையாக அடித்தாடப்பட்ட பந்து. ஆமா, மிகவும் அருமையாக அடித்தாடப்பட்ட பந்து. ஆமாம், இலகுவாக தடுத்து ஒரு ஓட்டத்தினை பெற்றிருக்கிறார்கள். மிகவும் சிறப்பான ஆட்டம். ஹலோ, ஆமாம், அங்கு அடித்தாடப்பட்ட பந்து எந்தவித ஓட்டங்கள் இன்னும் 6 பந்துகளில் 5 ஓட்டங்கள். ஆம், அடுத்த போட்டியாக டிஎஃப்எல் யங்ஸ்டார் டி அணியினருக்கும் சுட்காட் அணியினருக்குமான போட்டி காத்திருக்கிறது. முதலாவது பந்தில் முதலாவது விக்கெட்டை அணியினுடைய வெற்றி சரிசமமாக 50க்கு 50 விதத்தில் இருக்கிறது. ஆமாம், அங்கு அடித்தாடப்பட்ட பந்து எந்தவித ஓட்டங்களும் பெறாமல் 4 பந்துகளில் 5 ஓட்டங்கள். ஆமாம், அடித்தாடப்பட்ட பந்து மிகவும் ஒரு இலகுவான இலக்கை அடைந்திருக்கின்றார்கள் வாரண்டோப் அணியினர். ஆமா, மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டி. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வாரண்டோப் அணியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக சுட்காட் விளையாட்டு கழகத்தினரின்